என்ன தலை இப்படி பண்ணி வச்சிருக்க தலையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட இன்வெஸ்டர் மைண்ட் வைஸ் இருக்குது. இந்திய ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸில் இருக்கிறத பெரும் புள்ளியும் முக்கியமான புள்ளியும் பார்த்தீங்கன்னா சீரியஸ் தான். அவங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி அவங்க இறங்குறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இதை அடுத்தடுத்து பார்ப்போம். இன்றைக்கி அவங்களுடைய இயரான ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அவங்களுடைய சேல்ஸ் பார்த்தோன்னா 1% மட்டும்தான் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. எபிக்டா 16% நெகட்டிவ், நெட் ப்ராஃபிட் 24% நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. இபிஎஸும் 24% நெகட்டிவ். ஓவராலாக அவங்க பார்க்கும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப பேடாக, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பேடாக கொடுத்துருக்காங்க. சீரியஸோடைய குவார்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அவங்க சேல்ஸ் பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா 224 கோடியிலேருந்து 259 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ். அவங்க செலவின எக்ஸ்பென்சிவ் பார்த்திங்கன்னா 115 கோடிலேருந்து 129 கோடி அதிகரிச்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவான விஷயம். முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்களோட நெட் ப்ராஃபிட் தான். அவங்க நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா வெறும் 100 கோடி தான் நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதம் பார்க்கும்போது 102 கோடி, அதாவது ஒரு 2 கோடி மட்டும்தான் அவங்க எக்ஸ்ட்ரா வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி பார்த்தோன்னா இந்த ரிசல்ட்டு ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் 1 இயர் பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. சீரியஸோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அவங்க ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தோன்னா பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, அப்படி தான் ஃபாலோ ஆகியிருக்காங்க. அவங்க எஃப்ஐஸ் பார்த்தோன்னா 11லேருந்து 12 அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ். டிஐஸ் பார்த்தோன்னா 15%லேருந்து 14% குறைஞ்சிருக்காங்க. இது ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ். பப்ளிக் பார்த்தீங்கன்னா அவங்களும் 58%லேருந்து 57 குறைஞ்சிருக்கு. பப்ளிக் குறைஞ்சதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ்களுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக என்எஸ்டிஎலும் வரதுனால, ஸோ ஒரு போட்டியாக இருக்கும்ன்ற காரணத்தால் மக்கள்லாம் இதிலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றது இது ஒரு முக்கியமான காரணம். சீரியஸ் கம்பெனி பார்த்தோன்னா லாஸ்ட் 1 இயரில் கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 5 இயர்ஸும் பார்க்கும்போது 815%, அதாவது ஒரு 8 மடங்கு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் இதனோட ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது அதாவது 2017 தான் 155 ரூபாய்க்கு இவங்க மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா 1191%, அதாவது ஒரு 11 மடங்கு இவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 7 வருஷத்தில் 11 மடங்குன்றது மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸு. சில கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இயரானே ரிசல்ட் வந்து ஸ்லைட்லி இந்த வருஷம் பேடாக இருக்குது. Q1 ரிசல்ட் பார்த்தோன்னா ஓகே, ஸ்லைட்லி குட். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு நான் நோ சொல்லுவேன். பட் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே இந்த கம்பெனி ஒரு சூப்பரான கம்பெனி. காரணம் இப்போ அட் ப்ரெசென்ட்டாக வந்து என்எஸ்டிஎல் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆகிற காரணத்தால் மக்கள் வந்து இது குறையின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பால் இது வந்து இறங்கியிருக்கு. பட் ஒரு லாங் டைமுக்கு கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பெரிய கிங்குன்னு பார்த்தோன்னா சீரியஸில் தான். அதனால் ஒரு லாங் டேர்முக்கு கண்டிப்பாக அந்த கம்பெனியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.